ஐயோ 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 கருமம் என்னடா இது டேய் மாடு மாடு மழை மாடு வீட்டுக்குள்ள போவே இப்படி சாரி அத்தா அவசரமா வந்துச்சு அத்தா சாரி அத்தா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கற அறிவில்ல நான் உண்மையிலே அத்தா மண்ணாராய்ச்சி பண்ணிருந்தேன் அத்தா எதை மண்ணாராய்ச்சி பண்ணா இதத்துல விவசாயம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மாட்டு பண்ணிருந்தேன் சொல்லு நீ கம்முனுடா நான் சொல்றேன் இரு நீ நியாயத்தை சொல்லுறாதா மாட்டு கோமியத்தை வீடெல்லாம் தெளிப்பாங்களாம் ஏன் இந்த மருமகம் கோமியத்தை தெளிச்சான்னா எப்படி உன் கோமி டேய் ஐயோ 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 கருமம் என்னடா இது டேய் மாடு மாடு மழை மாடு வீட்டுக்குள்ள போவே இப்படி சாரி அத்தா அவசரமா வந்துச்சு அத்தா சாரி அத்தா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கற அறிவில்ல மாடு மாதிரி வளர்ந்திருக்க அறிவு இல்ல குழந்தை விட்டா கூட வெளியே போய் என்ன கத்திட்டு இருக்க கத்துறாங்க என்னாச்சு கோழி தான போயிட்டு வந்த நீ ஏன் கத்திட்டு இருக்க அங்க பாரு வந்து எங்க உட்காந்து உச்சா போறோம் ஐயா அத்தை போல அத்தை அப்பதான் வந்து உட்காந்து நீங்க வந்துட்டீங்க இப்ப எதுக்குமா கத்திட்டு இருக்க நீ ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு என் வீடே நாஸ்தி ஆகுது முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க என்னடா இது நான் உண்மையிலே அத்தை மண்ணாராய்ச்சி பண்ணிருந்தேன் அத்தை எதை மண்ணாராய்ச்சி பண்ணா இதத்துல விவசாயம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மாட்டு பண்ணிருந்தேன் சொல்லு நீ கம்முனுடா நான் சொல்றேன் இரு பாத்ரூம் தான போன இப்ப என்னமா பண்ணி பாத்ரூம் போலடி நானு அதாடி போனவன் இல்ல அத்தை நீங்க தப்பா சொல்றீங்க நீ இங்க போனதுக்கே சொல்ற அவன் பெட்ல அப்பப்ப போவான் நானே கர்மம் என்ன பண்ணுவோம் தெரியல அது மாதிரிலாம் பேசாதீங்க இதெல்லாம் அறிவு கட்டதடமா பேசுறோம் இதெல்லாம் அறிவு நிறைய இருக்கு போல அத்தை நானு வேற என்ன பண்ண விவசாயம் பண்ண முடியும் ஆமா அந்த இடத்துல மண்ணு கரெக்டா இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிருந்தா அத்தை கருமா பேச்சு வச்சுக்கிற அங்கே ஐயோ முடியலையா முட்டிக்கிட்டு நிக்குதே ஐயோ கத்தாதே எதுக்கு கத்திக்கிட்டு ஊரை அசிங்கப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறாங்களா என் வீடே நாஸ்தி பண்றீங்க மாப்பிள்ளை கூட பார்க்காம ரொம்ப கத்துறீங்க அத்தை நீங்க ஓவரா பண்றீங்க யாரு சொல்லுது இப்போ ஒரு அவசரத்துக்கு எதுவும் அந்த வீட்ல போக முடியல பாத்துக்க அவசரத்துக்கு போக முடியல என் வீட்ல இருந்தா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் கிடையாதா அது மாமனார் குளிச்சுன்னு கிடத்தாங்க போய் பார்த்தேன் இவ்வளவு பெரிய கூட்டு தொங்கிட்டு இருக்காங்க அதான் வந்துட்டேன் திரும்பி கம்மனி இராண்டா அம்மா அவனும் நமக்கு ஒரு குழந்தை மாதிரி தானம்மா யாரு குழந்தை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் இவன் குழந்தையும் என்ன இப்ப திட்டிட்டு இருக்க நீ அவனும் எனக்கு குழந்தை மாதிரி தான் எது சும்மா உன் குழந்தை நீ பார்க்க மாட்டியா வேணாம் எருமை கடை வயசாகுது அவனுக்கு குழந்தையா தூக்கி வச்சு இடுப்புல வச்சு எல்லாமே உன்னை திட்டாத மாப்பிள்ள செம்ம டென்ஷன் ஆயிடுவான் பாத்துக்கோ எனக்கு வேலை இல்ல ஆமா உங்களுக்கு தான் கருமம் வெள்ளிக்கிழமை அதுவுமா வீடெல்லாம் கழுவி கோமியம் புடிச்சிட்டு வந்து தெளிச்சு மஞ்சள் எல்லாம் இது பண்ணி விட்டு கோயிலுக்கு போயிட்டு பாரு வரப்ப பால் வாங்கி வரேன் நீ நியாயத்தை சொல்லுறாதா மாட்டு கோமியத்தை வீடெல்லாம் தெளிப்பாங்களாம் ஏன் இந்த மருமகம் கோமியத்தை தெளிச்சான்னா எப்படி உன் கோமியத்தை மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அடிச்சு மண்டி உடைச்சிடும்டா இது என்ன நியாயம் ஏன் மாட்டு கோமியத்தை தெளிப்பாங்களாமா மருமகம் கோமியத்தை தெளிச்சா அந்த மாதிரி அந்த கோமியம் மட்டும் ஏன் தெளிக்கிறீங்க ராதா முதல் கிளம்புங்க 2 பேரும் வீட்டை விட்டு நீங்க முதல்ல நான் எதுக்கு வீட்டை விட்டு என்னது என் வீட்டை இப்படி நாஸ்தி பண்ணி இருப்பீங்க நான் உட்காந்து பாத்துக்கணும் நீதான் தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்ச அவன என்னவோ இந்த அம்மா வருஷத்துல ஒரு நாள் குளிச்சிட்டு நீங்க அப்படியே ஆட்டம் போடுறீங்க ஆட்டம் போடுறாங்க உங்க அம்மா நீங்க குளிச்சிட்டாங்களாம் அது ஊருக்கே காட்டுமா நான் சுத்தமா இருக்கேன் ஆமா 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 பொல்லாத சுத்தம் யாரு யாரு பண்ண தப்பமா பண்ணிட்டாவன் எப்படி வீட்டுக்குள்ளவே உட்காந்து பாத்ரூம் போவான் அதை நான் கேட்க கூடாது வேற இடமே கிடைக்காத போறதுக்கு அவசரமா வந்து திடீர்னு உங்க அப்பா குளிச்சிருக்காரு நான் ரெடி பண்றது ஏன் அவர் குளிச்சுட்டு வரமாட்டாரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்ன அவர் உள்ள குளிக்கிறாரு என்ன பண்றாரு ஆத்திர தடக்கலாம் இருக்கும் மூத்திர தடக்கும் அதுக்கு வெளியே போய் வேண்டியது தானே ஆம்பளை தானே இப்ப மட்டும் நான் பெட்ரூம்ல அடி போனேன் வெளில தான் முன்னாடி தப்பு எப்படி வீட்டு ஹாஸ்பிடல்ல முன்னாடி போறது என் பெட்ரூம்ல ஃபுல்லா யூஸ் பண்றது அவன்தான் இவருக்கு இதான் வேலை ஓ நீ போய் இது பண்ணிக்க ஒரு நாள் வளர்ந்துருக்கேன் தவிர எனக்கு குழந்தை மாதிரி நான் ஆமா ஆமா குழந்தை மனசு நீங்க என்ன பண்ணிருக்கணும் நான் வந்த உடனே எனக்கு ஒரு பாம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும் அததான் செய்ய மறந்துட்டேன் வாங்கிட்டு வர இருங்க அடுத்த முறை வரப்போ வந்துட்டாங்க பேசுறதுக்கு உன்னால காலங்காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்படுறேன்ல இன்னைக்கு தெரியுது அவன் மாப்பிளையோட சுயரூபம் 2 பேரும் சேர்ந்து தான் நீங்க பழி வாங்குறீங்க ஃபீல் பண்ணாத இரு நான் பாத்துக்கறேன் சொல்லு ராதா என்ன அப்படி கேக்குறீ அவன
போ பேம்பஸ் வாங்கி வந்து மாட்டி விடு. நீ உக்காந்து அவனுக்கு கைட்டு போட்டுரு. நான் மாட்டுவேன். ஆமா திரும்பி பேசாதான்ட்ட நானு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்காத. சொன்னேன் உங்க வீட்டுக்கு போனா எனக்கு சுதந்திரமே இருக்காது. நான் படுக்கு ஜாலியா வீட்டுல இருந்தேன். இங்க வந்து பாரு ஒரு ஒண்ணு கடிக்க கூட சுதந்திரம் இல்லாம ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உள்ள உட்காந்து பேஜுக்கு சொல்லு. குண்டா எடுத்துட்டு போய் புடிச்சிட்டு இரு. உன்னோட செடி ரொம்ப நாளா வளராம இருந்துச்சு. அவனால என்ன போனா போதும் சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா சரி எல்லாம் காஞ்சி போயிருக்கே கொஞ்சம் நீர் பாய்ச்சு பாய்ச்சுனா உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது. நிஜமாவே சொல்றேன். மறுபடியும் அவன் வீட்டை கழுவணும். வரவே வராதானே ஓவரா பண்ணி. ஏனி நல்லா வந்தா இங்க வந்து உட்காந்து போறா. யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு கேட்டா தான் தெரியும். நீ என்ன போய் கேள் போ. இந்த தேவலாத பேசக்கூடாது சொல்லிட்டேன். யார் தேவலாத பேசுறது? நீ பேசுறதா தேவலாத பேசுறீங்க. வீட்டை பிரிச்சு விடுங்க. பங்கப்பிரி மணியாயி போச்சு பங்கப்பிரி. பாதி வீடு இந்த ஆமா அதுக்கு தான் வந்திருக்கேன். வீட்டை பிரிச்சு கொடுங்க. இவ்வளவு அவங்க குடுக்குற கொடுத்தா நாங்க இங்க வர போறோம். சொத்துக்காக தான் இப்ப வரீங்க. இல்லன்னா வர மாட்டீங்க. சொத்துக்கு தான். ராதா பேர்ல இருக்கு. ஆமா ஆமா. நாங்க உண்டு கடிப்போம். என்ன வேணா பண்ணுவோம். நீங்க யார் கேக்குறீங்க? என்ன பண்ணுவீங்க? உட்காந்து உள்ளவே பேளுங்க ரெண்டு பேரும். நாங்க பேய் வந்தா ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அப்ப உட்கார் போ. ஒரு அவசரத்துக்கு அப்பாமா ஓவரா பண்றீங்க. போய் உட்கார் இப்போ. நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். நான் சொத்து பத்தி பேசிட்டு இருக்க. நீ எங்க அம்மாட்ட போயிடு. சொத்துல ஏதோ உட்கார். நம்ம உட்கார் இப்போ நான் பாக்குறேன். எப்பத்தியா நான் பாக்கணுமா? ஆமா நீ பேசுறதுக்கு இப்படி எல்லாம் பேச முடியாது. ஆமா ஆமா ரொம்ப ஆசைல அப்படியே இது பண்ணி நான் போய் அப்படியே பேச வந்துட்டேன். ஒரு மருமகன் இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்திருந்தேன். பொருள் கொடுத்துருக்காங்க. அத நைஸா வந்து எட்டி பாக்குறது. எட்டி பாக்குறாங்க. போங்க அத்தை. அம்மா நடிக்குது போடி. உங்க அப்பா வந்து அப்படியே சுத்தமா உங்க குடும்பமே சுத்தமான குடும்பமா? ஏய் அவனுக்கு வந்து காபி போட்டு கொடுவா. அம்மா வந்துட்டாங்க பேசி. இவ்ளோ பேசி காபி குடிக்கிறேன்னு கேக்குது. போ உள்ள.